இந்த மருந்து கொடுங்க. ஜானகி, நீ எங்கேயா இருக்க? உங்களுக்கு என்ன வேணும் சார்? என்ன ஜானகி இப்படி பேசுற? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அம்மாவும் நானும் நேத்து தான் கொடைக்கானலுக்கு வந்தோம். உன்னை இங்க சந்திப்போடு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பணத்தை அங்க கொடுத்துருங்க. தம்பி, ஜானகி வீடு இதுதானே? ஆமா. நீங்க யாரு? நான் உங்களை பார்க்கணும். அம்மா, அம்மா, உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. ஜானகி, வாங்க. அம்மா, யாருமா அது? இவர் தாண்டா உங்க அப்பா. அப்பாவா? இல்ல கண்ணா, இவர் உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். அப்பா இல்ல. அப்படின்னா அவர் எனக்கும் ஃப்ரெண்டு தான். சரி சரி, இந்த பாரு, நீ போய் படி. ஜானகி, இது உனக்கே நல்லா இருக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊரை விட்டே வந்துட்டேன். இத்தனை வருஷமா எங்க இருக்கேன்னு ஒரு லெட்டர் கூட எழுதல. ஆசையோட பார்க்க வந்த என்ன நம்ம புள்ளகிட்ட ஒரு அந்நியனை போல அறிமுகப்படுத்துறேன். அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? இவர் தான் உங்க அப்பா என் புள்ள கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சித்திரவதை பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டேன்னு கேக்குறீங்களே. தாய் கிழிச்ச கோட்டை தாண்ட முடியாத உங்களால என்ன நிச்சயமா வாழ வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஊரை விட்டே வந்துட்டேன். இதுல என்ன தப்பு? ஜானகி, என்னால உன்னை வாழ வைக்க முடியல, உண்மைதான். ஆனா நீ மனசு வச்சா கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். அது எப்படி முடியும்? நடந்ததெல்லாம் மறந்துட்டு அம்மா கிட்ட வந்து அத்தையே நான் செஞ்சது தப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அம்மா உடனே மன்னிச்சிடுவாங்க. அப்படி என்ன தப்புங்க நான் செஞ்சேன்? எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாது. பிடிவாதமும் சுயகௌரவமும் பெரிய வீட்டு அம்மாவுக்கு தான் இருக்கணும்னு சட்டம் இல்லைங்க. அது இந்த ஏழை வீட்டு பொண்ணுக்கும் இருக்கலாம். அம்மா குணம் தான் உனக்கு தெரியுமே. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நமக்கு தானே நல்லது. மழை நேரத்துல பட்டு போன செடியை போல வாழ வேண்டிய பருவத்துல வாடி போய் நிக்கிற என்ன காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் இருக்கான். நீங்க போயிட்டு வாங்க. ஜானகி, நீங்க தான் அவனோட அப்பாங்கிற உண்மையை அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் இப்படி சொல்ற? ஊரறிய இவன் தான் என் மகன் நீங்க சொல்றதுக்கு உங்க அம்மா தான் இன்னும் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கலையே, அதுக்காகத்தான் சொல்றேன். கொஞ்சம் இல்லைங்க, இனிமே அடிக்கடி இங்க வராதீங்க. ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை யாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்காகத்தான் சொல்றேன். என்னங்க, சொல்லக்கூடாத வார்த்தை தான், ஆனா சொல்லாம இருக்க முடியல. உங்களுக்கு தைரியமே வராதா? ஆமாடா கண்ணு. உன் பேர் என்ன ராஜா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, என் பேர் ராஜா தான். ராஜா, அழகான பேர். எங்க அம்மா தான் வச்சாங்க. ராஜா, நீ கூட வரையா? உனக்கு லட்டு ஜிலேபி எல்லாம் வாங்கி தரேன். மாட்டேன், எங்க அம்மா திட்டுவாங்க. ஓஹோ, இந்த ஏதாவது பொம்மை வாங்கிக்க. அர்த்தம் கிட்ட பணம் வாங்கினா எங்க அம்மா அடிப்பாங்க. உங்க அம்மாவுக்கு நீ ரொம்ப பயப்படுவியோ? நீங்க பயப்பட மாட்டீங்களோ? அதை ஏன்பா கேக்குற? நானும் உன்ன மாதிரி அம்மா பிள்ளைதான். பட்டுமா? நீங்க சிங்கப்பூருக்கு போவீங்களா? ஏன் ராஜா? அங்கதானே எங்க அப்பா இருக்காரு. அவரை பார்த்து உடனே வர சொல்லுங்க. அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆகட்டும்பா, கண்டிப்பா வர சொல்றேன். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. என்ன அப்புறம் தனியா பேசுறீங்க? ஒண்ணு இல்லை, பேசுறதுக்கு ஆள் இருந்தும் ரொம்ப காலமா தனியா தான்ப்பா பேசிட்டு இருக்கேன். ராஜா, பத்மா, ரெண்டு ரெண்டு மூணு ஒன்பது. ரெண்டு ரெண்டு மூணு ஒன்பது நம்ம ஃப்ரெண்டுக்காரு. பாட்டி, நீ யாரு? என் ஃப்ரெண்டு கார்ல ஆடுற. ஃப்ரெண்டா? யாருப்பா உன் ஃப்ரெண்டு? நேத்து இந்த கார்ல எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவோட பேசிட்டு இருந்தாரே, அவர்தான்.
இந்த கார்ல உங்க வீட்டுக்கு வந்தானா? யாருப்பா உங்க அம்மா? ஜானகி. அது சரி, நீ யாரு பாட்டி? உங்க வீட்டுக்கு வந்தாரே ஃப்ரெண்டு, அவருக்கு நான் அம்மா. அப்படியா? பாட்டி பாட்டி, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, ஒரு லிஃப்ட் கொடுக்குறியா? தாராளமா ஏறிக்கப்பா. இந்த காரை உன் காரு தானே? கண்ணா, உன் பேர் என்னப்பா? ராஜா. ராஜா, அழகான பேர். டிரைவர், காரடு. நிறுத்து நிறுத்து. பாட்டி, இதான் இந்த ஸ்கூல். நான் வரட்டுமா? தேங்க்யூ. டாடா. வேலைதான். அது யாருன்னு உனக்கு தெரியுதா? நல்லா தெரியுதுமா. உங்க பேர? பேரண்டா, என் பேரண்டா. சின்ன வயசுல செல்வமும் இப்படித்தான் துருபுருன்னு இருப்பான். அவனை பாத்தியா எப்படி இருக்கா? நம்ம செல்வம் மாதிரியே இல்ல? ஆமாம்மா. தம்பி, ராஜா எங்கே? அங்க இருக்கான். ராஜா. ஐ பாட்டி, என்ன டிஃபன் கேனோட வந்திருக்கேன். யாருக்கு சாப்பாடு? உனக்கா? எனக்கா? இதுதான் எங்க அம்மா ரொட்டி கொடுத்திருக்காங்களே. இன்னைக்கு நீ அதை சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிடு. இந்த பாரு, உனக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்கேன். வேண்டாம் பாட்டி, எங்க அம்மா திட்டுவாங்க. பயப்படாதடா கண்ணா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நான் உங்க அம்மா கிட்ட சொல்றேன். நிச்சயமா? நிச்சயமா. இந்த பாரு. ஐ லட்டு. இந்த பாரு, பாயசம் செய்வாங்க. இனிமே தினம் இதே மாதிரி நான் உனக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறப்பா, சாப்பிடு. என் மேல உனக்கு ரொம்ப பிரியமா? ஆமாப்பா, உன்ன மாதிரியே எனக்கு ஒரு பேரை இருக்கா. ஆனா இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டி இல்லையே. என்னையே உன் பாட்டியா நினைச்சுக்க. இரு இரு, நான் உனக்கு கூப்பிட்டேன், நீ எனக்கு கூப்பிட்டு. சரி கண்ணா. இந்தா. அது நாளைக்கு என் பிறந்த நாள். அப்படியா? நீ ஃப்ரெண்டும் என் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கப்பா, உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லிடுறேன். ஆமா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வருவே இல்ல? ஓ, கண்டிப்பா வருவேன். ஆமா, ரொட்டி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு கண்ணா. எங்க அம்மா செஞ்சது. ஏன் பாட்டி முகத்தை சுளிக்கிறேன்? கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. இந்தா, நீ பாயசம் சாப்பிடு கண்ணா. ஜானகி, சௌக்கியமா இருக்கீங்களா? அக்கா சௌக்கியமா இருக்குதா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. எல்லாம் நல்லா இருக்காங்க ஜானகி. யாருப்பா இது? இவர் தாண்டா உன் பெரியப்பா. அப்படியா? ஜானகி, நீ ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை நான் எங்கெல்லாமோ தேடினேன். உங்க அக்கா எவ்வளவு கவலைப்பட்டா தெரியுமா? ஏம்மா, ஒரு லட்டு போட்டுக்க கூடாதா? அன்னைக்கு எனக்கு இருந்த மனநிலைமையில ஒரு இடமாற்றம் தேவைப்பட்டது. அதனாலதான் யாருக்கும் தொல்லை கொடுக்க விரும்பாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் இங்க ஒரு எஸ்டேட்ல வேலைக்கு இருக்கேன். அப்படியா? ஆமா. இப்ப நீ எங்க இருக்க? அத பாத்தீங்களா? அதுதான் எங்க வீடு. வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். டாடா. டாடா. செல்வம், நாளைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா? உன்னை கண்டிப்பா வர சொன்னான். ஃப்ரெண்டா? யாருமா? அவன் தாண்டா ராஜா. நீ ஜானகியை சந்திச்சது உண்மைதானே? ஆமா. உன் மகன் கிட்ட உன்னை ஃப்ரெண்டு அவ அறிமுகப்படுத்தி இருக்கான். அப்படி இருந்தா நீ அவளை போய் சந்திக்கிற. உனக்கு தெரியாம நான் என் பேரனை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட நான் யாருன்னு காட்டிக்கல. ஆனா என் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போய் அவனை பார்த்து நீ யாரு பக்கம்னு கேட்டா அவன் பாட்டி பக்கம் தான் சொல்லத்தான் போறான். அவ்வளவு கஷ்டம் எதுக்குமா? ஜானகி உன்னை மன்னிச்சிட்டேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவளும் வந்துடுவா, உங்க பேரனை கிடைச்சிடுவான். அதாவது மறைமுகமா உன் மனைவி கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றேன், அப்படித்தானே? இல்லம்மா, அவளை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றேன். அப்போ அவளை இங்கே வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. ரெண்டுமே நடக்க போறது இல்ல, நானும் நிம்மதியா இருக்க போறது இல்ல. வணக்கம்மா.
அடடே, மாணிக்கமா? ஆமா, வழியில உங்க டிரைவரை பார்த்தேன். நீங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னா உடனே உங்களை பார்த்து போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல சமயத்துல தான் வந்திருக்கேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. நானா? உங்களுக்கா? ஆமா, என் பேர இங்கதான் இருக்கா. அப்படின்னா நீங்களும் உங்க மருமகனும் ஒண்ணும் சேர்ந்துட்டீங்களா? அது நடக்குமா? அதானே. இந்த பாரு மாணிக்கம், ஒரு முக்கியமான விஷயம். என் பேரனை யாருக்கும் தெரியாம இங்க இருந்து மெட்ராஸ் கடத்திட்டு போயிடு. அங்க வந்து நான் வாங்கிக்கிறேன். உங்க திட்டம் எனக்கு புரியுது. அதாவது உங்க பேரை உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? ஆமா, ஆனா இப்ப இல்ல. அந்த காரியத்தை நான் எப்ப செய்யணும்னு சொல்றனோ அப்ப செஞ்சா போறோம். நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன். அம்மா, நான் எதையும் எதிர்பார்த்து யாருக்கும் உதவி செய்யறது இல்ல. ஆனா வந்த இடத்துல கொஞ்சம் செலவாயிடுச்சு. அதுக்கு என்ன? இந்த பாரு மாணிக்கம், இந்த விஷயம் என் மகனுக்கு கூட தெரியக்கூடாது. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இரு, பணம் கொண்டு வரேன். இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல, கடவுளை நல்லா கும்பிட்டுக்க. நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆண்டவனை வேண்டிக்குமா? முருகா, நான் நல்லா படிக்கணும். சிங்கப்பூர்ல இருக்கிற எங்க அப்பா சீக்கிரமா வரணும். ராஜா, இந்த உன் பிறந்த நாள் பரிசு. பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட். தேங்க் யூ. அம்மா, நீ சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன்னு சொன்னியே, அது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கொடுமா? வாங்க ஃப்ரெண்ட், உட்காருங்க ஃப்ரெண்ட். நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போனோம், இல்லைன்னா விட மாட்டேன். நானும் இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிடாம போக மாட்டேனா கண்ணு. அம்மா, சீக்கிரம் கொண்டாங்க. எங்க அம்மா மாதிரி யாருமே சக்கரை பொங்கல் செய்ய முடியாது. சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். உங்க அம்மா கையால நான் இப்படி சாப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆகுது ராஜா. அப்படின்னா இதுக்கு முன்னால எங்க வீட்டுல சாப்பிட்டுருக்கீங்களா? அது இல்லடா கண்ணா, உங்க அப்பா ஊர்ல இருக்கும்போது ஒரு நாள் நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருக்காரு, அதத்தான் சொல்றாரு. ஓஹோ, அப்படியா? எங்க அப்பா இருக்காரு, உங்க ஃப்ரெண்டு, அவர் ரொம்ப மோசம். ஏன்பா அப்படி சொல்ற? அப்புறம் என்ன, என்ன பார்க்க ஒரு பர்த்டேக்காவது வந்திருக்காரா? இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்ல ஃப்ரெண்ட். கவலைப்படாதப்பா, அடுத்த பர்த்டேக்கு கண்டிப்பா உங்க அப்பா கூட்டிட்டு வர்றேன். உங்க அம்மா கையால சக்கரை பொங்கல் சாப்பிட வைக்கிறேன். சத்தியமா? சத்தியமா. என்ன ஃப்ரெண்ட், அதுக்குள்ள எழுந்துட்டேங்க. பாய் மறைஞ்சு போச்சா? வாயும் நிறைஞ்சு போச்சு, உன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டதுல மனசும் நிறைஞ்சு போச்சு. நாத்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும். ஆகட்டும்பா, கண்டிப்பா வரேன். டாடா. டாடா. அம்மா, என்ன இது? எங்க செச்சில் சோறு நீ சாப்பிடுற? ஒண்ணு இல்லடா ராஜா, அன்புள்ளவங்க செச்சில் சோறு சாப்பிட்டா அத பிரசாதம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதான்டா கண்ணா சாப்பிட்டேன். உட்கார். ராஜா, பெரியப்பா, பெரியப்பா. ராஜா, இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு உங்க அம்மா சொன்னாங்க, அதனால சாக்லேட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ பெரியப்பா. ராஜா, வா பாட்டி, எங்க வந்த? இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சு, அதை என் வீட்டுல பிரமாதமா கொண்டாட போறேன். என் பிறந்த நாள் உங்க வீட்டுல என்னத்துக்கு கொண்டாடணும்? என்ன கண்ணா இப்படி பேசுறேன்? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்டா. அப்படியா? வா வீட்டுக்கு போலாம். வா வா வா. ராஜா, ராஜா, ஜானகி, எங்க என் ராஜா? கூப்பிடுங்க அவனை. அவன் அப்பவே வீட்டுக்கு போயிட்டானே. ஏன் போய் சொல்றீங்க? முதல்ல என் பிள்ளை என் கூட அனுப்பி வைங்க. அந்த பிஞ்சு மனசுல நீதான் நஞ்ச கலந்துட்டியேடி. அவனை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி என் பேரனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியேடி. அம்மா, பெரிய வீட்டம்மா, உங்க பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அவனை என் கூட அனுப்பிச்சு வச்சிருங்க. அவனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்க ஏன் இல்லன்னு போய் சொல்லணும்? உன்கிட்ட எனக்கு என்ன பயம்? ஜானகி, உண்மையிலேயே அவங்க இருந்து போயிட்டான். நான் உங்க பேச்ச நம்ப மாட்டேன். என் பிள்ளைய கூட்டிட்டு போகாம நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். ஹலோ, யார் பேசுறது? நான் தான் மாணிக்கம் பேசுறேன். நான் ஜெயலட்சுமி பேசுறேன். நீங்க சொன்னபடி உங்க பேரனை கடத்தி வச்சிருக்கேன். என்ன சொல்றேன்? என் பேரனை கடத்திட்டு போயிட்டியா? நான் இன்னும் உன்கிட்ட ஒண்ணும் சொல்லலையேப்பா. அதுக்குள்ள நீயா ஏன் இப்படி செஞ்ச? அது உங்களுக்காக இல்லை,
எனக்காக சரியா 4 மணிக்கு லட்சம் ரூபாய் பணத்தோட பேரிஜம் லேக் அவர்கிட்ட வந்தா உங்க பேரம் கிடைப்பான். இல்ல அவன் உயிருக்கே ஆபத்து. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. சரியா 4 மணிக்கு இல்ல நான் பணத்தோட அந்த இடத்துக்கு வந்துடுறேன். நீ என் பேரனை ஒண்ணு செஞ்சிடாதப்பா. என் பேரனை ஒண்ணு செஞ்சிடாது. நிச்சயமா நான் வந்துடுறேன். நிச்சயமா வரேன். செல்வா செல்வா. என்னம்மா? என் பேர உயிருக்கே ஆபத்து வந்துருச்சுடா. என்னத்த சொல்றீங்க? உங்க அக்கா புருஷன் மாணிக்கம் என் பேரனை கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் விடுவேன், இல்லைன்னா கொண்டுடுவேன்னு போன் பண்றான். இப்ப அவன் எங்கம்மா இருக்கா? அவன் இருக்காடா எனக்கு தெரியும். நீ வண்டி எடு. வா ஜானகி வா. எங்க அக்கா புருஷன் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவராச்சு. அவர் கையில் போய் என் பிள்ளை கேட்டானே, என்ன ஆகும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்க. கவலைப்படாத, அவன் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வராது. அந்த முருகன் துணை இருப்பான். ஆரம்பத்திலேயே நீங்க 2 பேரும் இப்படி ஒத்துமையா இருந்திருந்தா என் மகனுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா? சும்மா இருடா. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வர்றது பெரிய அதிசயமா? நீ காரை ஓட்டு. சீக்கிரம். நீ கவலைப்படாதம்மா. ஆடாது. இந்த இடம்தான், இந்த இடம்தான். மனப்பட்டி எங்கிட்டு கொடுங்க. நீங்க 2 பேரும் எங்கேயே இருக்க. என் பேரனை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்துறப்பா. ராஜா! அப்பா! ராஜா! மாணிக்கம், நீயா இந்த காரியத்தை செஞ்ச? மரியாதையா ராஜாவை விட்டுடு. முதல்ல நீ பணத்தை கொடு. பணத்தை வாங்கிட்டு பிள்ளை கொடுக்காம நீ போயிட்டா? பிள்ளை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுக்காம நீ போயிட்டா? சரி, பணத்தை நான் அந்த பூச்செடி கிட்ட வைக்கிறேன். நீ வந்து பணத்தை எடுத்துட்டு போ. நான் பையனை கூட்டிட்டு போயிடுறேன். ஓகே.
ராஜா ராஜா அண்ணா என்னை நான் விட்டு போயிடாதப்பா. பாட்டி இனிமே நான் பிழைக்க மாட்டேன் பாட்டி. எங்க அம்மா அனாதையா விட்டு நான் போறேன். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. உங்க அம்மாவை நான் காப்பாத்துறேன். நீதான் எங்க அம்மாவோட சண்டை போடுறியே. இனிமே சண்டையே போட மாட்டேயா, சமாதானமா இருப்பேன். ஜானகி, நான் செய்ததெல்லாம் தப்பு. நீ என்ன மன்னிச்சிடம்மா, என்ன மன்னிச்சிரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. பேசாம உங்க கூடவே இருந்திருந்தா என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அப்பா, உங்க அம்மா பேச்ச கேட்டு எங்க அம்மா விட்டு பிரிய மாட்டேன். சத்தியமா புரிய மாட்டேன்ப்பா, சத்தியமா புரிய மாட்டேன். ராஜா, பாட்டி, கண்ணா, அம்மா, ராஜா, அப்பா, கண்ணா, ராஜா, ராஜா, வந்துட்டாங்களா? நான் ஒண்ணும் சாகல, சாகுற மாதிரி நடிச்சேன். ராஜா, ராஜா. இருப்பா, அம்மா, உங்க குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ கெடுதல் செஞ்சேன். விவாகரத்து பத்திரம் எழுதி கொடுத்தது ஜானகி இல்லம்மா. பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் தாமா அதே மாதிரி கையெழுத்து போட்டு உங்களை ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா பிரிஞ்சிருக்கிற இந்த குடும்பத்தை எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வச்சுன்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நாடகம் நடத்துவோன்னு ராஜா தான் எனக்கு இந்த யோசனையவே சொன்னான். ராஜா, செல்வம், பாத்தியா என் பேரை எவ்வளவு பெரிய புத்திசாலி. அவன் யாரு? என் மகன்ல. ஜானகி, என் மகன் மேல நான் வச்சிருந்த பாசத்தினாலதான் உங்ககிட்ட இறக்கமில்லாம நடந்துக்கிட்டேன். அத்தை, நானும் மனைவிங்கிற உரிமையை விட்டு கொடுக்க முடியாம தான் அப்படியெல்லாம் உங்க மனசை புண்படுத்தினேன். ஆனா ஒரு குழந்தைக்கு தாயானதும் தான் தாய் பாசத்தோட பெருமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். 7 வயசு மகனையே என்னால ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியலையே. இத்தனை வருஷம் வளர்த்த உங்க மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி அத்தை மனசு வரும்? தொட்டில்ல தொடங்குற இந்த பாசத்தை அவன் வளர்ந்து ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டினதும் விட்டு கொடுத்துறணும். இந்த பரந்த மனப்பான்மை இல்லைன்னா எல்லா குடும்பத்திலையும் மாமியார் மருமக சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். பாட்டி, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏண்டா கண்ணா அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணா தானே இப்படி சண்டை எல்லாம் வரும். உங்க அம்மா அப்படின்னா சண்டை போட மாட்டாங்க. கண்ணா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் கொள்ளும் பேரனையும் நான் தான் வளர்ப்பேன். பாட்டி,